ஸ்ரீ ராதே கிருஷ்ணன். கோலோக் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனலில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். என்னோட குரு ஸ்ரீ நிகில் குப்தா அவர்களோட ஆசீர்வாதத்தால் எளிமையான முறையில் பகவத்கீதையில் முக்கிய எண்ணங்கள் பற்றி விளக்கம். அதில் பக்தியில் சம்பந்தப்பட்ட சில மூட நம்பிக்கைகள் பற்றி உங்ககிட்ட இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் பேச போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 10 மூட நம்பிக்கைகள் பற்றி அவர் பேசியிருக்காரு. அதில் முதல் மூட நம்பிக்கை என்னது பார்த்தீங்கன்னா, பக்தி செய்யறதுக்கு என்னிடம் நேரம் இல்லை அப்படின்னு இந்த உலகத்துல நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்றா. ஈவன் நானே இந்த பக்தி மார்க்கத்துல செல்றதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன். ஆனா இன்னைக்கு உங்க எல்லார் எதிர்க்கையும் இந்த பக்தி மார்க்கத்துல பகவானுடைய பிரச்சாரத்தை, பகவத்கீதையோட பிரச்சாரத்தை எங்க குருவோட ஆசீர்வாதத்தால உங்க எல்லாரோடையும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பக்திக்கு என்னிடம் நேரம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் இதுதான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்திக்காக என்னிடம் நேரம் இல்லை நம்ம இந்த வார்த்தையை சொல்றோமே, இது என்ன உண்மையா? இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் சொல்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நேரம் இல்லைன்னு சொல்றோமே, அது என்ன நிஜமாவே அப்படிதானா? ஏன்னா நம்ம எந்த விஷயத்தெல்லாம் செய்யறோமோ அது எல்லாத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோம். அதனால அந்த விஷயத்தெல்லாம் நம்ம செஞ்சிடறோம் இல்லையா? நேரம் இல்லாம இல்லை நம்ம எல்லார்கிட்டையும் டைம் இருக்கு. ஆனா எதை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம செய்யறோம். ஆனா பக்தின்னு விஷயம் வரைச்சே நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த மனசும் புத்தியும் சம்சாரமும் இந்த சம்சார விஷயங்கள்லையும் போக பதார்த்தங்கள்லையும் சொந்தங்கள்லையும் பந்தங்கள்லையும் தான் சுத்தின்னு கிடக்கிறதே தவிர, அதனால்தான் பகவானிடம் வரிச்சே, பகவானோட விஷயம்னு வரிச்சே நம்மளால நம்ம மனசை செலுத்த முடியல. நம்ம மனசை நம்மளே ஏமாத்திக்கிறோம். என்கிட்ட நேரம் இல்லை, என்கிட்ட டைம் இல்லை அப்படின்னு சொல்றோம். நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசம் கொடுத்திருக்கார் பகவத்கீதையில. அதிலேயே அவர் அத்தியாயம் 2 சொல்லியிருக்கார், இந்த மனிதன் சம்சாரங்களோட ஐஸ்வர்யங்கள்லையும் சம்சாரம் பதார்த்தங்கள்லையும் போகங்கள்லையும் இந்த மனசு செலுத்துறதுனால அவனோட மனசு என்னோட விஷயம் வரைச்சே அவனால அந்த ஸ்ரத்த பக்தியா மனசு செலுத்த முடியல அப்படின்னு பகவான் ஸ்லோகங்கள் மூலமா அர்ஜுனருக்கு சொல்லியிருக்கார். அர்ஜுனர் மூலமா நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்கார். ஆனா நம்ம உண்மையா பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளோ விஷயங்களை பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிவி பார்க்குறோம், படங்கள் பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம், மணிக்கணக்காக ஒருத்தரோட ஃபோனில் பேசுகிறோம், கதையாக பேசுகிறோம், பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறோம், கிரிக்கெட் பற்றி பேசுகிறோம், எவ்வளோ விஷயங்களை பற்றி பேசின்னு இருக்கோம். நிறைய டயத்தை போக்கின்னு இருக்கோம். இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் மணிக்கணக்காக ஸ்க்ரால் பண்ணி டயத்தை போக்குறோம். நிறையா ஷார்ட்ஸை பார்த்து டயத்தை போக்குறோம். அது தவிர இன்டோர் ஷாப்பிங், அவுட்டோர் ஷாப்பிங், ஆன்லைன் ஷாப்பிங், எத்தனையோ ஷாப்பிங்களில் பண்ணி நம்ம டயத்தை போக்குறோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம செய்யறதுக்கு டயத்தை எடுத்துக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் பக்தின்னு விஷயம் வரைச்சே நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம கிட்ட டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பக்தியோட மகத்துவம் என்னது நம்ம வாழ்க்கையில்? இந்த வாழ்க்கையில் பக்தியோட மகத்துவம் எவ்வளோ முக்கியமானது, இதை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா இந்த வார்த்தையை நம்ம சொல்ல மாட்டோம். எப்படி நம்ம சின்ன ஒரு குழந்தைக்கு அது வளர்றதுலேருந்து நம்ம அதுக்கிட்ட சொல்லி கொடுக்குறோம், பல்லு தேய்க்கணும், குளிக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், படிக்கணும், படிப்பு ரொம்ப முக்கியம், விளையாடணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறோமோ, அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கோ இப்போ வர ஜென்ரேஷன்களுக்கோ நம்ம பக்தியும் ரொம்ப முக்கியமானது, பகவானிடம் மனசு செலுத்துறதும் ரொம்ப முக்கியமானது, பகவானுடைய திருநாமத்தை சொல்றதும் ரொம்ப முக்கியமானது, நம்மளோட சனாதன தர்மத்தை தெரிஞ்சுக்கிறது, சனாதன தர்மத்தை தவிர கிரந்தங்கள், புஸ்தங்கள், ஆச்சாரியர்கள் இவா எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறது, இதுவும் முக்கியமானது நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்னு நம்ம அதையும் சொல்லி கொடுத்தோம்னா இந்த மனசையும் புத்தியும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பகவானிடம் செலுத்த முடியும். பகவான் கீதையில அத்தியாயம் 2 சொல்லியிருக்கார், சம்சாரத்திலேயே இந்த போகங்கள்லயே மனசு செலுத்துறதுனாலதான் என்னிடம் மனசு வைக்க முடியல. அதே மாதிரி பகவான் பகவத்கீதையில இதையும் சொல்லியிருக்கார், எந்த மனிதன் என்னிடம் மனசை செலுத்துறானோ அவனோட புத்தி திவ்யமா இருக்கும்,
புத்தி திவ்யமா இருந்ததுன்னா மனசு ஸ்திரமா இருக்கும். மனசு ஸ்திரமா இருந்ததுன்னா அமைதி இருக்கும். அமைதி இருந்ததுன்னா சந்தோஷம் இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளோ விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம். எதுக்காக செஞ்சுட்டு இருக்கோம்? அந்த அமைதி, அந்த சந்தோஷத்துக்காக தானே செஞ்சுட்டு இருக்கோம். அந்த அமைதியும் சந்தோஷமும் நம்மளுக்கு பர்மனண்டா கிடைக்கிற இடம் பகவானுடைய திருவடி தான், பகவானுடைய திருநாமம் தான். இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கையை இன்னும் உற்சாகமா, இன்னும் சந்தோஷமா நம்மளால வாழ முடியும். பகவான் பகவத்கீதை மூலமா நம்ம எல்லாருக்கும் வழி காட்டியிருக்கார். அர்ஜுனர் மூலமா நம்ம எல்லாருக்கும் வழி காட்டியிருக்கார். இனிமே அந்த பாதத்துல போறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுதான் நம்மளோட முக்கியமான லட்சியம். பக்தி மார்க்கத்துல மனசு செலுத்துறதுனால எவ்வளோ நம்மளுக்கு லாபம் இருக்குன்னு எப்படி பகவத்கீதையிலே பகவான் சொல்லிட்டார் இல்லையா? புத்தியும் ஸ்திரமா இருக்கும், மனசுலயும் அமைதி இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். அப்பதான் நம்மளால ஒரு காரியத்தை நல்லா பொறுமையா, நல்ல கிளாரிட்டியோட, நல்ல கிளியரா நம்மளால ஒரு டிசிஷன் எடுக்கிறதாட்டும், வாழ்க்கையில நிறைய டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறோம், அதெல்லாம் நம்மளால ஸ்திரமா செய்ய முடியும். புத்தி நம்மளோட திவ்யமா இருக்கும், நம்மளோட வாழ்க்கை இன்னும் பாசிட்டிவா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பக்தி மார்க்கத்துல இருந்தோம்னா அதை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம எல்லார்கிட்டையும் டைம் நிறைய இருக்கு. அந்த டயத்தை நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும் தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நம்மளே முதல்ல பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம உலகத்துல நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்காம நம்ம வாழ்க்கையை எப்படி வாழறோம், நம்ம வாழ்க்கையில கடமைகளை எப்படி செய்யறோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம எப்படி பேசுறோம், நம்ம எப்படி தன்னோட கடமைகள் டியூட்டிஸ் எல்லாம் நம்ம செய்யறோம் அப்படின்னு நம்ம செல்ஃப் அனலைஸ், நம்மள தானாவே செல்ஃபா அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாலே நம்ம பக்தி மார்க்கத்துல செல்ல முடியும். பகவான் பகவத்கீதையிலேயே சொல்லியிருக்கார், யாரு என்னையே நினைச்சிட்டு என்னோட நாமத்தையே சொல்லிட்டு தன் கடமைகளை செய்யறானோ, நான் அவனோட என்னெல்லாம் அவசியங்கள் இருக்கோ அதையும் நான் பார்த்துப்பேன், அவன்கிட்ட இருக்கிற விஷயங்களையும் நான் காப்பாத்துவேன், அதையும் நான் ரட்சிப்பேன் அப்படின்னு பகவான் பகவத்கீதையில சொல்லியிருக்கார். ஸோ பக்தி மார்க்கத்துல செல்றதுனால நம்ம ஒன்றும் சக்சஸ்ஃபுல்லா தான் வாழ்க்கையில இருப்போமே தவிர நம்ம வாழ்க்கையில பின்னாடி போக மாட்டோம். எப்போ பகவான் நம்மளோட வாழ்க்கையில நடுவுல வந்துடுறோ, சென்டர்ல மிச்ச விஷயங்கள்லாம் அவரை சுத்தி இருக்குமோ, அப்போ நம்ம அதிக சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்ம இப்போ இருக்கிற வாழ்க்கையில பகவானை ஒதுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் நடுவுலாக்கி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால்தான் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ்டா, ரொம்ப டென்ஷனா, ரொம்ப கஷ்டத்தோட வாழறோம். ஸோ பகவத்கீதையில பகவான் நிறைய வழி காட்டியிருக்கார். அது தவிர பக்திக்கு என்னிடத்தில் நேரம் இல்லை சொல்றது இது பெரிய மிஸ்கன்செப்ஷன். அதை கோலோக் எக்ஸ்பிரஸ் அதை கிளியர் பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்ம கிட்ட நேரம் நிறைய இருக்கு. நம்ம வேலைக்கு போறது தவிர, குடும்பத்தை காப்பாத்துறது தவிர நம்ம கிட்ட எவ்வளோ டைம் இருக்கு. அந்த டயத்துல நம்ம பகவானுடைய திருநாமத்தை சொல்லுவோம், கோவில்களுக்கு போவோம், பகவானை அழகை பார்ப்போம், பகவானோட அலங்காரத்தை பார்ப்போம், அதை ரசிப்போம், பகவானுடைய கதைகளை கேட்போம். நிறைய கிரந்தங்கள் இருக்கு, புராணங்கள் இருக்கு, புஸ்தகங்கள் இருக்கு, ஆச்சாரியர்கள் இருக்கா. இன்னைக்கு டெக்னாலஜியும் அவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிடுது. யூடியூப்லயே நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். அவ்வளோ ஆச்சாரியர்கள்லாம் நம்மளோட இன்னைக்கு இருக்கிற ஆச்சாரியர்கள்லாம் அழகா வீடியோ மூலமா நம்ம கிட்ட காலக்ஷேமம் பண்றார், பாகவதம் சொல்றார். எவ்வளோ விஷயத்த நம்ம யூடியூப்லயோ டிவிலயோவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம், கேட்டுக்கலாம். ஒரு ஆச்சாரியோட திருவடியை பிடிச்சுக்கலாம். நேர போகணும்னு கூட அவசியம் இல்லை. பகவான் டெக்னாலஜி மூலமா நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்க. நீ என்னிடம் நோக்கி வா, நீ என்ன நினைச்சுட்டு வாடு, என்ன நினைச்சுட்டு கடமைகளை செய் அப்படின்னு பகவான் நம்மளுக்கு அவ்வளோ வழி காட்டியிருக்கார். ஆனா அது இனிமே நம்ம எப்படி உபயோகம் படுத்தணும், எப்படி அதை நோக்கி போகணும், இது இனிமே நம்ம கையில தான் இருக்கு. இதை நம்ம உணர்வோம். இந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல செல்லுவோம், பக்தி மார்க்கத்துல நம்மளும் போவோம். வரப்போற ஜென்ரேஷன், வரப்போற இந்த குழந்தைகள் ஆகட்டும், வரப்போற இன்னும் நிறைய அநேக மாணவர்கள் ஆகட்டும், எல்லாரையும் நம்ம செலுத்துவோம். இந்த சமுதாயத்துல பகவானுடைய பக்தியை பரப்போம். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையோட லட்சியமே பகவானை நோக்கி இருக்கிறது தான். பகவானுடைய திருநாமத்தை நினைச்சிட்டு தன் கடமைகளை செய்யறது தான். ஸோ பக்தி மார்க்கத்துல செல்றதுக்கு நம்ம கிட்ட நிறைய சமயம் இருக்கு.
நம்ம அந்த சமயத்தை யூஸ் பண்றோம், எப்படி உபயோகப்படுத்துறோம், அதை மட்டும்தான் நம்ம கவனிக்கணும். ஸோ வரப்போற அடுத்த மிஸ்கன்செப்ஷனை, அடுத்த மூட நம்பிக்கையை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணன். जय जय श्री राधे, 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 जय राधे जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे, जय राधे जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे।